75 80 கிலோமீட்டர் நடந்தோம். அந்த 80 கிலோமீட்டருக்கும் வசந்தா நடந்தாப்படி. இந்த 3 நாள் உண்ணாவிரதம், ஆனமலை இடம் கிடைக்கிறது, அதுக்கு வசந்தா போராட்டம், உண்ணாவிரதம், பாத யாத்திரைகள், இது பல போராட்டங்களில் வசந்தா பங்களிப்பு. ஒரு நாள் கூட நான் வரலைங்கன்னா சாப்பிடாமல் இருக்க முடியும்னு சொன்னதே கிடையாது. கோயம்புத்தூர் வரைக்கும் என்னால் நடக்க முடியும்னு சொன்ன மக்களுக்கு அந்த அருமை தெரியாது. மக்களுக்கெல்லாம் என்னோட இருந்து போராடினவங்க நிறைய இறந்துட்டாங்க. சிலர் தவிர சிலர் தான் இப்போ உயிரோடு இருக்காங்க, பாக்கியில் இறந்துட்டாங்க. அந்த சில மக்களுக்கு தெரியும் வசந்தா வந்தது. அந்த 80 கிலோமீட்டர் சேத்துமலையிலேருந்து பழனி வரை கோயம்புத்தூர் வரைக்கும் நடந்தேன். நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா கருணாநிதி அன்னைக்கு கோயம்புத்தூருக்கு வந்துட்டார். கலெக்டருக்கு ரொம்ப கோவம் எங்கள் மேலே. கிராமம் தான் கலெக்டராக இருந்தார். கலெக்டர் ரொம்ப கோவம், என்ன தண்ணிக்கு வந்துட்டாங்க பாரு அப்படின்ட்டு. அப்புறம் அது நிறைய விஷயம்லாம் இருக்குது, அதில் சொன்ன நேரம் இருக்காது. ஆகவே அக்கா வந்து வரும்போது பத்துக்கால் மண்டபத்தில் வசந்தாவுக்கு செகண்டு பேபி 2வது குழந்தை பிறக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணும்போது கொஞ்சம் சதையை உள்ளே வச்சு டாக்டர் தைச்சிட்டாங்க வசந்தாவுக்கு. அந்த சதை அப்படி நகர்ந்துகிட்டே இருக்கு உள்ளுக்குள்ளே. நகரும் பொழுதெல்லாம் உயிர் வரா அப்படி வேதனை தாங்கவே முடியாது. அப்படி கீழே படுத்துட்டு அழுவாங்க பிடிச்சிட்டு. என்னென்ன கண்டுபிடிக்க ஆறாலையும் அப்படி இல்லை. 2 சதைக்கு 2 லேயருக்கு தோல் லேயருக்கு நடுவில் இப்போ சதவை மாட்டிச்சு. அதை ரிமூவ் பண்ணி அது வேஸ்ட், அந்த வேஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க தைச்சிருக்கணும். அப்படி தைக்காமல் உள்ளே போய் தைச்சிட்டதுனால அக்காவுக்கு தாங்க முடியாத வகுத்து வலி. அது யாருன்னு எந்த டாக்டரும் கண்டே பிடிக்க முடியல. கடைசியில் கோயம்புத்தூர் கண்டுபிடிச்சி கேஜியில் ஆப்ரேஷன் பண்ணோம். அது வரைக்கும் தாங்க முடியாத வகுத்து வலி. கோயம்புத்தூர் நடந்து போகும்போது ஒத்தக்கால் மண்டலத்தில் தாங்க முடியாத வகுத்து வலி வந்து பெயின்கில்லர் மாத்திரம் வாங்கி கொடுத்து கடைசி வரைக்கும் அக்கா வண்டி ஏறல, பஸ் ஏறல, கடைசி வரைக்குமே வந்தாங்க. அதே மாதிரி ஆபாசமான போஸ்ட் எங்கே பார்த்தாலும் இப்போங்கே நீங்கள் ஆபாசமான போஸ்ட் பார்க்க முடியாது. இதெல்லாம் மறைமுகமாக நாங்கள் செஞ்ச பணிகள். ஆபாச போஸ்ட்டு, ஆபாச புத்தகமெல்லாம் எல்லா பெட்டிக்கடையும் விற்பாங்க. அதெல்லாம் கோயம்புத்தூர் வரைக்கும் அதை கொண்டு போய் பாத யாத்திரை போய் கல்கராட்சி முன்னாலே போட்டு எரிச்சு நாங்கள்லாம். பட் டிஎஸ்பி கேட்டார், எங்கேங்க இந்த புத்தகங்களாம் இருக்குது, நாங்கள் கடையில் காமிச்சோம். இப்போ இந்த புத்தகத்தில் எந்த கடையில் நீங்கள் பார்க்க முடியாது. ஓம்புரா தியேட்டர், தங்க தியேட்டர் உட்பட, அபிராமி தியேட்டர் உட்பட எல்லா தியேட்டரும் மோசமான போஸ்ட்டு. பெண்கள் ரொம்ப ஆபாசம் போட்டு பார்க்கவே கூச்சு, அது மாதிரி போஸ்ட்டுலாம். அபிராமி தியேட்டருக்கு முன்னால் போராட்டம், அது வசந்தா கலந்துட்டாங்க. ஓம்புரா தியேட்டருக்கு முன்னால் போராட்டம், பொள்ளாச்சியில் போராட்டம், கோயம்புத்தூர் போராட்டம், அத்தனையிலையும் வசந்தா முன்னணியில் இருந்தாங்க. அப்படி கொஞ்சம் கை தூக்கமாக கொஞ்சம் யாரில் வந்தீங்க பாரு, மெட்ராஸ் வரைக்கும் அவங்க வந்திருக்கு. மதுக்கடையை மூட சொல்லி இவங்கெல்லாம் மெட்ராஸெல்லாம் வந்தவங்க, இவங்கெல்லாம் மதுரை வந்தவங்க, இப்படிலாம் பலரும் வந்திருப்பாங்க. மதுரைக்கு வந்தவங்க, அப்புறம் பல இடங்களுக்கு வந்து பல விஷயம் நிறைய பேர் இருக்காங்க. 10,000 பெண்கள் இருக்காங்க அக்காவுக்கு. இல்லை 10,000 பெண்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து 750 குழு நடத்தினாங்க, அக்கா நடத்தினாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா பல கோடி ரூபா மக்களுக்கு பணமாக வாங்கிட்டு, பல கோடி ரூபா, 1 2 இல்லை, அந்த பல கோடி ரூபாயில் 1 ரூபாய் கூட அக்கா எனக்கு பணம் கொடுன்னு வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படியே வாங்கியிருக்காங்களோ? அப்படி வாங்கினதே இல்லை. பணம் புழங்குற ரொம்ப இது குழு அமைக்கிறது தான், வாங்கினதே இல்லை, பணம் வாங்கினதே இல்லை. அக்காவோட செயல்பட்ட ஊழியர் உட்காந்துருக்காங்க தனலட்சுமி அக்காவும் போகாத இடமே இல்லை, கிராமம் இல்லை, மலையாளியவர்களும் எல்லாம் எல்லா பக்கம் போயிருக்காங்க. அப்படி அக்கா வந்து மக்களுக்காக அப்படி அர்ப்பணம் பண்ணவங்க. இந்து ஆலயங்கள் சினிமா போஸ்ட்டு, சினிமா பாடல் போடுவாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம், அதில் எடுத்து நாங்கள் இங்கேருந்து பழனி வரைக்கும் ஒரு பாத யாத்திரை போனோம். அக்கா அதுலேயும் கலந்துட்டாங்க. பள்ளியில் உண்ணாவிரதம் இருந்தோம். இருந்து என்ன பண்ணோம், இதை பெரிய விஷயமாக மாற்றி இப்போ மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டு அந்த வழக்கு நடத்தி தமிழ்நாடு முழுதும் பொருந்தக்கூடிய உத்தரவு வாங்கினேன். என்ன உத்தரவுன்னு கேட்டிங்கன்னா, இந்து ஆலயங்களில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தக்கூடாது தடை உத்தரவு வாங்கணும் நாங்கள் தான். அது அக்காவுடைய பங்களிப்பு நிறைய இருக்காங்க. அப்போ எதுலையுமே எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அக்கா ஒரு நாள் கூட அடைஞ்சிட்டு இருக்கு. வேறு பெண்களாக இருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணி வெள்ளைப்பட கொடுத்துட்டீங்க, நான் போட்டுட்டேன். அப்புறம் வெள்ளை சட்டை கொடுத்தீங்க, அதையும் போட்டுட்டேன். என்னை கீழே படித்தோன்னு கீழே படுத்துட்டு தலையாணிகள் நீங்கள் அதுவும் சரின்ட்டேன். என் எதுக்கு இந்த போராட்டத்துக்கெல்லாம் நடக்கவே வைக்கிறீங்க தாங்குவது நான் கூட கேட்டதே கிடையாது. அக்கா ஒரு நாள் கூட அப்படி கேட்டதே கிடையாது. கல்யாணத்தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாங்கல்யம், இந்த தாலி சரடையை பார்த்தீங்கன்னா நான் கையில் ராட்டம் ஊற்றி அதை மொந்தமாக எடுத்து மஞ்சள் தடவி அதான் அக்காவை கட்டினேன். மாங்கல்யம் வந்து தங்கம் கிடையாது, அது மஞ்சள் கட்டி விரலி மஞ்சள் தான் அக்காவுக்கு வந்து மாங்கல்யமாக கட்டினேன். என்னங்க எனக்கு தங்கம் போடுன்னு அக்கா கேட்கல, எனக்கு கேட்கல. ஆனால் பின்னால் ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குங்க அப்படின்னு நான் என்ன ஆசைன்னு கேட்டேன். நான் எல்லா பெண்கள் மாதிரி இந்த மாங்கல்யத்துக்கு மட்டும் தங்கமாக போட்டுக்கிறேன், நான் தாராளமாக போட்டுக்கணும், உனக்கு இல்லாதன்னு சொல்லி அவரை